வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் FARJU'S கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கை பற்றின யூசஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபார் ஃபேஸ். ஸோ முருங்கைக்காய், முருங்கை இலை, முருங்கை பூ இது எல்லாமே வந்து நம்ம உணவில் ஒரு பகுதியாக எடுத்துக்கும் போது அது உடம்புக்கு எவ்வளோ ஆரோக்கியமான விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இதை வந்து நம்ம ஃபேஸுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அப்படி யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட், எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு லைட்டாக வந்து த்ரோட் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் என்னால் வந்து கொஞ்சம் வாய்ஸ் கேவலமாக தான் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருங்கை ஆயிலில் வந்து பார்த்தோம்னா, அதாவது மோரிங்கா ஆயில் அப்படின்னு இதை வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆயிலில் வந்து பார்த்தோம்னா விட்டமின் ஏ, பி அண்ட் சி இதெல்லாமே வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. முக்கியமாக வந்து விட்டமின் இ இதில் அதிகமாக இருக்குது. ஸோ விட்டமின் இ பற்றி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இது வந்து ஃபேஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் எல்லாத்தையுமே வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இந்த விட்டமின் இ. ஸோ விட்டமின் இ பற்றின டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த முருங்கைக்காய் ஆயிலை வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு வந்தீங்க, டெய்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக யங் லுக்காக வந்து இருக்கும். ஸோ இந்த ஆயில் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ இது வந்து ஆயுர்வேதிக் ஷாப் எல்லாத்துலேயுமே கிடைக்கும், இல்லை வந்து ஆன்லைனில் கூட வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்காய் ஆயிலில் வந்து பார்த்தோம்னா எந்த வித ஸ்மெல்லுமே வந்து இருக்காது. நம்ம வந்து ஒரு முருங்கைக்கீரை போய் பறித்தோம் அப்படின்னாலே அதில் ஒரு விதமான ஒரு ஸ்மெல் வரும். ஸோ இந்த ஸ்மெல் ஹேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. எனக்கும் அந்த ஸ்மெல் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. பட் இந்த ஆயிலில் வந்து பார்த்தோம்னா அந்த மாதிரி எந்த வித ஸ்மெல்லுமே வந்து கிடையாது. ஸோ அதனால் இது உங்களோட ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஸ்மெல் வருமா அப்படிலாம் நீங்கள் வந்து பயப்படவே வேணாம், தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஆயில் வந்து ஆல் டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கிறவங்களுமே தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். முக்கியமாக வந்து நீங்கள் நினைக்கலாம் என்னோடய ஸ்கின் டைப் வந்து ஆயிலி ஸ்கின், ஸோ நான் இன்னும் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணும்போது எனக்கு ஆயில் வந்து இன்க்ரீஸ் ஆகாதா அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். ஷுவர், அந்த மாதிரி வந்து ஆகாது. நீங்கள் தாராளமாக இந்த ஆயிலை வந்து உங்களோட ஃபேஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருங்கைக்காயில் வந்து பார்த்தோம்னா ஓலிக் அமிலம், அமினோ அமிலம் இதெல்லாமே ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஃபேஸில் ஈரப்பதத்தை எப்பயுமே தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு இந்த ஓலிக் அமிலமும் அமினோ அமிலமும் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு அமிலமுமே வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால இதை நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து எப்பயுமே ஈரப்பதத்தோடையே இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நம்ம வந்து எப்பயுமே ஒரு க்ளோயிங் லுக்லேயே நம்ம வந்து இருப்போம். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல் டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கிறவங்களுமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை வந்து நீங்கள் எப்படி உங்களோட ஃபேஸில் வந்து ஒரு ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த முருங்கை பொடி, இந்த பவுடரும் வந்து பார்த்தோம்னா ஆன்லைனில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. முருங்கை பொடி இல்லை அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இல்லை மெடிக்கல் ஷாப் இல்லை ஆயுர்வேதிக் ஷாப்ஸ்லலாம் கூட இந்த முருங்கை பொடி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பவுடரை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அது எந்த அளவு எடுத்துக்கிங்களோ அதே அளவுக்கு நீங்கள் அதோட வந்து முல்தானி மிட்டை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் அலோவேரா ஜெல். ஸோ அலோவேரா ஜெல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டர் கூட நீங்கள் அதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ்லேருந்து நெக் வரைக்கும் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் பண்ணிவிட்டு வரும்போது உங்களோட ஃபேஸ் வந்து நல்லாவே பிரைட்டாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் இதை வந்து எந்த டைம்லலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் வந்து ஒரு பியூட்டி பார்லருக்கோ இல்லை ஸ்பாக்கோ போய் உங்களோட ஃபேஸ்க்கு நீங்கள் நிறைய பணம் செலவு பண்ணி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி முல்தானி மிட்டி ப்ளஸ் முருங்கை பொடி ப்ளஸ் ஆலோவேரா, ஸோ இதை வந்து ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஸோ வாஷ் பண்ண உடனே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியலனாலுமே மறுநாள் நீங்கள் அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகும்போது ஃபேஸ் வந்து நல்லா வந்து பிரைட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஆல் டைப் ஆஃப் ஸ்கின் இருக்கிறவங்களுமே.
ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்காய் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நம்ம உள்ளே இருக்கிற அந்த சதை பகுதி இருக்குல்ல, அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற அந்த மேலே தோல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்மளோட ஃபேஸில் நல்லா மைல்டாக வந்து மசாஜ் பண்ணிட்டு வாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா நல்ல ஒரு கலர் சேஞ்ச் வந்து கொடுக்கும். ப்ளஸ் அதோடு வந்து பிம்பிளை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அண்டு முக்கியமாக வந்து இந்த சம்மர் டைமில் வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வரும்ல, பொறி பொறியாக வரும்ல, ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சதையை வந்து உங்களோட ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால கலரும் சேஞ்ச் ஆகும், தென் பிம்பிள்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே இது நல்லாவே வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட சொல்கிறது வந்து என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸுக்குன்னு பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம அவுட்டரை மட்டும் யூஸ் பண்ணாமல் அதை நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஸோ எல்லாருக்குமே தெரியும், முருங்கைக்காய் இருக்கட்டும், முருங்கை இலை, அதுக்கப்புறம் முருங்கைப்பூ, இது எல்லாமே வந்து நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறதுனால அது நம்மளோட உடம்புக்கு ஒரு நல்லாவே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் இது அவுட்ராக இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் இன்னுமே வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி நம்மளோட ஃபேஸில் அன்வான்டாக பருக்கள் எல்லாம் குட்டி குட்டியாக வரும். பிம்பிள்ஸ் மாதிரி அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே பருக்கள் வரும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட உடம்புல இருக்கிற பாக்டீரியா, தேவையில்லாத பாய்சன்ஸ் எல்லாமே வந்து தான் நம்மளோட ஃபேஸில் வந்து அந்த எஃபெக்டை வந்து காட்டும். ஸோ நம்மளோட ஃபேஸில் வந்து பருக்கள் மாதிரி வரும். இதெல்லாம் அழிக்கிறதுக்கு கூட இந்த முருங்கைக்காய் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாரத்துக்கு ஒரு தடவையாவது முருங்கைக்கீரை உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வாங்க. இதை சாப்பிட்றதுனால உங்களோட வயிற்றில் இருக்கிற அந்த என்ன சொல்கிறது, அந்த பாய்சன்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து அழிச்சிடும். ஸோ உங்களோட ஃபேஸில் வந்து அந்த பருக்கள், அன்வான்டான பருக்கள் எதுவுமே வந்து வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம முருங்கை பற்றி டீட்டெயில் பார்த்தோம் ஃபார் ஃபேஸ்க்கு. அது வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் பார்த்தோம். மொத்தமே நம்ம 3 ஸ்டெப் தான் பார்த்தோம். அதோட ஆயில் மசாஜ் அண்ட் ஃபேஸ் பேக், அதுக்கப்புறம் வந்து அந்த முருங்கைக்காயோட சதையை வச்சு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுனால பிளாக் ஸ்பாட்ஸ், விரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இது வந்து 100% நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் கண்டினியூவாக பண்ணணும். இது எல்லாமே வந்து வீக்லி ஒன்ஸ் அல்லது டே ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எப்போனாலுமே பண்ணலாம். இதுக்கு வந்து டைம் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே வந்து ட்ரை ஆகிற வரையும் விட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணால் போதும். ஸோ இதில் நம்ம பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் ஸ்டே டியூன்டாக இருங்க. டாடா, பை.